ஃபோன் எடுக்கலையா? என்னண்ணே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? நீ நேர்ல பார்த்துட்டு வந்துடுறியா? சார் நான் போய் பார்க்கல. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா இது இல்லை, இது என்னாச்சு? அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கு? எதுவும் பிரச்சனை இல்லையா? என்னாச்சுன்னு சொல்லுங்க மாமா. கேட்குறாங்கல்ல, சொல்லு. அனிதா நல்லபடியா கண்ணு முடிச்சிட்டா அண்ணி. அவ உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவ இப்ப நல்லபடியா தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம சொல்றா. அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு அண்ணி. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அனிதா கிட்டே அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிட்டாரு. அப்பா நேற்று வரைக்கும் கல்யாணம் வேணாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு என்ன என்னடா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு தெளிவாக தானே சொன்ன உங்க முன்னால. சரி, நான் வேண்டாம்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அந்த பொண்ணு கையெல்லாம் வெட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் போவான்னு நினைச்சேன்னா, அதுக்கப்புறமும் நான் பேசாம இருந்தேன்னா அந்த பொண்ணு உயிரையே விட்டுருச்சுன்னா அந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு நான் எங்க போய் இந்த பாவத்தை கழுவுறது? குடும்ப பகை இருக்கு, இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் பண்ணி இவன் மேல இருக்கிற அன்பை எனக்கு நிரூபிச்சிட்டால, வேற என்ன பண்றது? அப்பா நான் கேரன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இல்லை நம்ம குடும்பத்துக்கும் அந்த கோட்டை பெருமாள் குடும்பத்துக்கும் என்ன பாப்பாங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? சொல்லுங்க மாமா, அப்படி என்னதான் நடந்தது? வேண்டாம் கண்ணா, வேண்டாம். நானே இந்த பயங்கரத்தெல்லாம் மறந்துட்டு நார்மலா வாழ பழகிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் என்னைக்குமே எந்த பகையும் இல்லை, என்னைக்குமே சுமூகமாக தான் இருந்தேன்னு மனசு மாற்றிக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. நடந்த அத்தனை பயங்கரத்தையும் மறந்துட்டு நான் நடராஜனோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அந்த பொண்ணு நம்ம பையன் மேல வச்சிருக்கிற அபரிமிதமான அன்பு தான். மச்சி செம்ம மேட்ச், செம்ம மேட்ச். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடுறோம் ஸ்கொயர் கட்டி. ஆமா மாப்ள, நீ 6 4 அடிச்சு விளையாசிட்டியே. பின்ன ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற மச்சி. ஆமாம்மா பா. சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். என்னடா சக்சஸ்? மச்சி மெசேஜ் வேதாஜி அனுப்பிச்சிட்டு மச்சி. ஹாய் டீர், கம் ஹோம் இமிடியட்லி. நிஜமாவா சொல்ற? ஐயா என்ன பொய்யா சொல்றேன் பாரு. ஹாய் டியர், கம் டு ஹோம் இமிடியட்லி வேதாஜி. ஆஹா ஆஹா, அடடடடடா மாப்ள, உன் கை உடைஞ்சதுனால உன் மேல அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி வந்துருச்சுடா. இதுக்குத்தான் அன்னைக்கே நான் சொன்னேன் இப்படி ஒரு டிராமாவை போடலான்னு. எப்படி ஐடியா? சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. சரி மாப்ள, நீ தயவு செஞ்சு லேட் பண்ணாத, உடனே வீட்டுக்கு கிளம்பு. போ 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 போ. ஹே ஒன்ஸ் மோர் கேட்ச் கேட்ச். என்ன நூறு மெசேஜ் வந்துருக்குது. என்ன மெசேஜ்? படி 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 படி, என்ன மெசேஜ்னு பாப்போம். ஆல்சோ bring Anju along you. மச்சி உன்னைய வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க மச்சி. அப்படியா? என்ன எதுக்கு வர சொல்லிருக்காங்க? மச்சி என் கூட சண்டை போட்டதுல உன் மேல கூட லைட்டா கொஞ்சம் கோமா தானே இருந்தாங்க. இப்ப அது தப்பு, நம்ம 2 பேரும் கூட சமாதானம் ஆகணும்னு சொல்லி தான் உன்னை வர சொல்லி இருக்கிறாங்க.
அடடடடடடடடா. மாப்பிள வேதாஜி நமக்கு இன்னைக்கு காம்போ ஆஃபர்ல மன்னிப்பு தர போறாங்க. வாமச்சி உடனே போவோம். சரி சரி, உன்னோட கண்டினியூட்டி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்க. நம்ம சீக்கிரம் கிளம்புவோம். மச்சி நீ பைக்கை ஓட்டி கண்டினியூட்டி ஜம்ப் ஆயிடு. ஆமா ஆமா ஆமா, வெரி குட் வெரி குட் வெரி குட். எங்க இது பாகுப்பிரினை சிவாஜி கணேசன் மாதிரி இது கையில மாட்டிக்கின்னு ஒரு ஆக்ட் கொடுப்போமா? வேதாஜி வேதாஜி என்னங்க? வாங்க வாங்க. ஐயோ வேதாஜி, நீங்களா என்ன வீட்டுக்கு வர சொன்னீங்க? நான் தான். ஐயோ இது மெசேஜ்ல டேய் அப்படின்னு நீங்க என்னையா சொன்னீங்க? டியர்னு நான் தான். ஐயோ என்னால நம்பவே முடியல. இருங்க, இது உண்மையா இல்லையா நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, வலிக்குது வலிக்குது வலிக்குது. உண்மைதான் நிஜம்தான். எஸ் எஸ். ஐயோ வேதாஜி, நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துப்பீங்கன்னு சத்தியமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயோ எனக்கு இப்போ என்ன சொல்றது தெரியலையே. அப்பனா நீங்க நிஜமாலுமே மன்னிச்சிட்டேன். தேங்க்யூ 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 சோ மச்சுங்க. இல்லங்க, நீங்க கூட வந்து பேசுவீங்களா பேச மாட்டீங்களா, ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களான்னு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்ல பயந்துனே இருந்தேன். பட் ஐ அம் வெரி ஹாப்பி நவ, வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. எங்க நான் உங்க ஃப்ரெண்ட் பஞ்சுவையும் வர சொல்லியிருந்தேனே, அவர் வரலையா? எஸ் யா, ஷீ இஸ் கமிங் யா. ஷீ இஸ் பார்க்கிங் த பைக். வந்துனே இருக்கறான். ஏய் பஞ்சு, மாப்பிள வா 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 வாடா. இதோ வந்துட்டேன். குட் மார்னிங் வேதாஜி. குட் மார்னிங் இல்லடா, உங்களுக்கு பேட் மார்னிங். மச்சி, ஒரு கேப் நியூஸ் தெரியுமா? என்ன? ஷீ இஸ் வெரி தி காம்ப்ரமைசன்டா. ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டோம். சோ பியூட்டிஃபுல். வாழ்த்துக்கள் மச்சி. கொஞ்சி பொண்ணு கையை பிடிச்சி ஆட்டுனுக்குற. சாரி மாப்பிள, அது உணர்ச்சி வசப்பட்டு கைய புடிச்சிட்டேன். ஓ ஓ, கை உடைஞ்சிருக்குன்னு ஏன் முன்னாடியே நடிக்கிறியா? அதுக்கு தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. பை தி பை, பேடோ எதுக்காக டிக்கில வர சொல்லிக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். அதுவும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச வஞ்சர மீன் குழம்பு வச்சு ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். அதான் உங்களை சாப்பிடறதுக்கு கூப்பிட்டேன். வாங்க. மாப்பிள வஞ்சர மீனாண்டா. கமான் மாப்பிள கமான். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம டிலே பண்ணவே கூடாது. கமான் மாப்பிள, லெட்ஸ் கோ. பாத்து பாத்து. அது இது இல்ல, திடீர்னு நீங்க என்ன அன்பா ஆசையா கூப்பிட்டோன்னா எனக்கு தெரியல, எனக்கு கை ஓடல காலும் ஓடல. ஏற்கனவே கையை உடம்பு தானே உடைச்சு வச்சிருக்கீங்க.